குறித்த உரை பின்னாடி இப்போ கொஞ்சம் பெரிய ஆட்களை பார்த்த உடனே எனக்கு எப்போவுமே சிறார் இலக்கியம் பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கணும்னு ஆசை வரும். ஏன்னா கல்யாண் ரொம்ப பிரமாதமாக பஷீர் கதையவும் சோற்றுக்கணக்கு கதையும் சொன்னார்னு நினைக்கிறேன், ஜெயமோகனுடைய கதையை. அதே போல் கவிஞர் வசந்தகுமாரனும் கவிதைகளை சொன்னார். சிறார் இலக்கியம் பற்றி எனக்கு இந்த அரங்கை பார்க்கும் பொழுதும், இந்த குழந்தைகள் இங்கே ஓவியங்களை வரைந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கும்போது உண்மையிலே தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய சென்னை கிளையில் நான் இருக்கிறேன்னு நினச்சேன். ஏன்னா இங்கே சென்னை கிளையினுடைய செயலாளர் உட்கார்ந்துருக்கிறார், தலைவர் உட்கார்ந்துருக்கிறார், விஷ்ணுபுரம் சரவணன். அவர் தான் சென்னை கிளையினுடைய தலைவர். நீங்கள் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் என்ற அமைப்பு 2021 ஜூன் மாதம் 13ஆம் தேதி இணைய வழியில் தொடங்கினோம். இன்றைக்கி ஒரு 35 கிளைகளை தொடங்கி இருக்கிறோம். இந்த 35 கிளைகளில் குறைந்தது ஒரு 20 கிளைகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கிளைகள். இந்த 20 கிளைகளின் இதனால் என்ன பலன், ஏன் இந்த சங்கம் தொடங்கினது அப்படின்னு கேட்டால், நிறையா முகநூல் எல்லாம் கேலி கிண்டல்லாம் வந்தது. சிறார் எழுத்தாளர்களுக்கு என்ன சங்கம், அவங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்க முடியும் அப்படின்லாம் நிறையா விமர்சனங்களும் வந்தது. உண்மையிலே இந்த கிளைகள் தொடங்கிய பிறகு, அதுவும் குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் கடற்கரை ஓர கிராமங்களில் மட்டும் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான புத்தகங்கள் பாரதி புத்தகாலயத்திலிருந்தும் வானம் பதிப்பகத்திலிருந்தும் விற்பனையாகி இருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் வாசித்திருக்கிறார்கள். ஏன்னா நமக்கு சிறார் இலக்கியம் என்றால் இன்றைக்குமே எந்த ஆசிரியரை போய் கேட்டாலும் முதல்ல எடுத்த உடனே சொல்கிற கதை என்ன கதை சொல்லுவாங்க? காக்கா நரி வடை. இந்த கதையை சொல்லாத ஆசிரியர்களே இருக்க மாட்டாங்க. அது சிறார் இலக்கியமா என்கிற கேள்வி இருக்கு இல்லையா? பஞ்சதந்திர கதைகள் இவையெல்லாம் சிறார் இலக்கியம் தானா? அவை எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டவை? அது எதற்காக எழுதப்பட்டது? இவை எல்லாவற்றையும் கேள்வி கேட்கவோ அல்லது மறுபரிசீலனை செய்யவோ நாம் தயாரில்லை. சிறார் இலக்கியம் என்றாலே நீதி, நன்னறி, அறநெறி. நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், நாங்கள் சொல்கிறது எங்கள் சங்கத்தை தான் சொல்கிறேன், அறம் என்பது மதம் சார்ந்ததல்ல, அறம் என்பது கடவுள் சார்ந்ததல்ல. இங்கே வந்ததிலிருந்து தொடர்ந்து கடவுளுங்கிற வார்த்தையை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். கவிதைகளில் எல்லாவற்றிலும் கடவுள் சார்ந்ததல்ல. அறம் என்பது மனிதனுடைய நாகரீக வளர்ச்சியில் அவர்கள் கண்டுபிடித்த நடைமுறை, சமூக நடைமுறை தான் அந்த அறம் என்பது. ஒரு சமூகம் ஒற்றுமையோடும் ஒழுங்கோடும் செயல்பட வேண்டுமென்றால், யுவால் நோவா ஹராரி சொல்லுவார், கோஆப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா? அந்த கூட்டுறவு என்பது தான் அறத்தினுடைய அடிப்படை. அது பகிர்ந்து கொள்ளுதலாக இருக்கலாம், அது உதவி செய்தலாக இருக்கலாம், அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதற்கு மதங்களோ இன்னும் சொல்லப்போனால் கடவுளோ தேவையில்லை. அது இல்லாமலேயே குழந்தைகளிடம் அந்த அறநெறிகளை கொண்டு போக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்போதுதான் எந்த மதமாக இருந்தாலும் சரி, இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதம் என்றெல்லாம் நான் சொல்லலை. அப்போ இந்த கதைகளை எல்லாம் நாம் குழந்தைகள் சிறார் இலக்கியத்திலிருந்து விலகி போவதற்கான மிக முக்கியமான காரணமாக நினைப்பது, அவர்களுக்கு ஒரு கருத்தை சொல்லிவிட வேண்டும் என்று பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய பிடிவாதம் இருக்குல்ல, பிடிவாதமாக ஒன்றை சொல்லிடணும் அப்படின்னு பெரியவர்கள் நினைக்கிறாங்க. தேவையில்லை என்று நினைக்கிறேன். குழந்தைகளினுடைய அடிப்படை மகிழ்ச்சி தான். அருள் கவிதைகளை பற்றி பேசும்போது அதையெல்லாம் பேசலாம். ஒரு குழந்தை மகிழாதன் என்கிற ஒரு குழந்தை, கவிஞர் இசையினுடைய ஆசையினுடைய பையன், 2 கவிதை புத்தகம் எழுதியிருக்கிறான். 3 வயதிலிருந்து 8 வயது வரை அவன் சொன்ன கவிதைகளை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அப்படியே பதிவு செஞ்சுருக்கிறாங்க, எந்த மாற்றமும் இல்லாமல். அந்த கவிதைகளை அவனுக்கு அது அவன் கவிதை எழுதுகிறேன்னுலாம் அவன் நினச்சி எழுதலை. எப்போவுமே அப்படி தான். இந்த குழந்தைகள் படம் வரைகிறாங்கன்னா, இப்போ என் பேரனும் உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தான். ஒரு கட்டடத்தை வரைகிறான், ஒரு மீனை வரைகிறான், ஒரு மரத்தை வரைகிறான். இதுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குனுங்கிறதெல்லாம் நாம தான், பெரியவர்கள் தான். இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும், இதற்கெல்லாம் ஒரு கருத்து வரணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பெரியவர்கள் தான். குழந்தைகளுக்கு அவர்கள் வெளிப்படுத்துதல், அவர் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை வெளிப்படுத்துதலின் மகிழ்ச்சி தான் முக்கியம். அந்த மகிழ்ச்சியை குழந்தைகளுக்கு எது கொடுக்கிறதோ, அது கதையாக இருந்தாலும் சரி, ஓவியமாக இருந்தாலும் சரி, எது வேண்டும், கல்வியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நாம் கொடுக்கிறதா என்பதை நம்ம கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன்.
நம்முடைய கல்வி முறை கொடுக்கவில்லை, அதனால தான் குழந்தைகள் பயப்படுறாங்க. நம்முடைய கதைகள் கொடுக்கவில்லை, அதனால தான் பயப்படுறாங்க. அதனால தான் பெரும்பாலான குழந்தைகள் ஒரு கதையை சொல்லி முடித்த உடனே மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் அப்படின்னு சொல்லாத குழந்தைகளை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், இந்த மாரலை எல்லாம் கற்றுக்கிட்ட பெரியவர்கள் ஒழுங்காக இருந்தால் இந்த சமூகம் இப்படி இருக்காதே இல்லையா? அப்போ குழந்தைகளிடம் கொண்டு போய் இந்த மாரலை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை அல்லது அது ஒரு விதமான வன்முறை என்று நினைக்கிறேன். இப்போ குழந்தைகளினுடைய அடிப்படை அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டும்தான். இப்போ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எதுவெல்லாம் கதைகளை உருவாக்குவது, கவிதைகளை உருவாக்குவது, பாடல்களை உருவாக்குவது, அப்படித்தான் மகிழாதன் ஒரே ஒரு கவிதையில் சொல்கிறான். நீ தொட்டால் நான் ரோஜா பூ, நான் தொட்டால் மல்லிகை பூ. அவ்வளோதான், இவ்வளோதான், இந்த ரெண்டு வரி தான். நீ தொட்டால் ரோஜா பூ, நான் தொட்டால் மல்லிகை பூ. இந்த கவிதை நம்மை பொறுத்தவரை நான் வாசிக்கும்போது எனக்கு ஏராளமான பரிமாணங்களை கொடுக்கக்கூடிய கவிதையாக 2 வரியில் இருக்குது. ஆனால் மகிழாதன் அதை தெரியாது. அதனால தான் எப்போவுமே சொல்லுவேன், நாம் எழுத்தாளர்கள் என்று சொல்லக்கூடிய சோகால்டு என்று சொல்லக்கூடியவர்கள் திட்டமிட்டு ஒரு படைப்பூக்கத்தை உருவாக்குகிறோம், கட்டமைக்கிறோம். ஆனால் குழந்தைகளிடம் ஸ்பான்டேனியஸ் கிரியேட்டிவிட்டி என்று நினைக்கிறேன். உடனடியான படைப்பூக்கம், அதற்கு அர்த்தம் இருக்கிறது இல்லை என்பதெல்லாம் இல்லை. அதுதான் மிக முக்கியமானது. அவர்கள் வெளிப்படுத்துதலின் மகிழ்ச்சியை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதனால தான் சுவரில் கிறுக்கி பார்க்குறாங்க, அதனால தான் அவங்க படம் வரைஞ்சி பார்க்குறாங்க, அதனால தான் ஏதாவது பேச ஆரம்பித்த உடனே வார்த்தைகளை மாற்றி போட்டு பேசி பார்க்குறாங்க. நாம் அவங்கள ஒழுங்குபடுத்துகிறோம், ஒழுங்காக நாங்கள் பேசு, சரியாக சொல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி தொடர்ச்சியாக குழந்தைகளினுடைய அந்த மகிழ்ச்சியை பதிவு செய்வது, அவர்களுக்கான படைப்புகளை உருவாக்குவது, குழந்தைகளிடம் அந்த படைப்புகளை கொண்டு சேர்ப்பது, இதுதான் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினுடைய அடிப்படையான நோக்கம். அப்படி கிட்டத்தட்ட அந்த 35 கிளைகளும் ஏராளமான குழந்தைகளிடம் நவீன தமிழ் சிறார் இலக்கியத்தை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். சிறார் இலக்கியம், நவீன தமிழ் சிறார் இலக்கியம் என்று ஒரு 2 விஷயமாக நான் மாற்றுறேன். 2000ற்கு பிறகு வந்த சிறார் இலக்கியங்களை நவீன தமிழ் சிறார் இலக்கியம் என்று சொல்லலாம் என்று கருதுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு 2000க்கு மேல் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய உலகம் வேறு. அவர்கள் ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், ஏராளமான விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கான படைப்புகள் என்பது அப்படிப்பட்ட விஷயங்களை அவர் எதிர்கொள்வதற்கு துணை செய்வதாக இருக்க வேண்டும். நீங்கள் சமீபமாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சிறார் இலக்கியத்தை தொடர்ச்சியாக வாசித்தவர்களுக்கு இந்த வேறுபாடு தெரியும் என்று நம்புகிறேன். அந்த வேறுபாட்டை தெரிந்து கொண்டால் குழந்தைகளிடம் எதை சொல்ல வேண்டும், எந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்த வேண்டும், எந்த கதைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். குழந்தைகள் நூல் வாசிப்பது என்பது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா இதையெல்லாம் அந்த புத்தகத்தை பற்றி பேசும்போது சொல்ல முடியாது. புத்தகம் வாசிக்கவில்லை குழந்தைகள் என்று எல்லா பெற்றோர்களுமே சொல்லுவாங்க. எத்தனை பெற்றோர்கள் குழந்தைகள் புத்தகங்களை வாசிக்கிறார்கள் என்ற கேள்வியை அவர்களே கேட்டுக்கிடணும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு சுய கேள்வி தான். அது பேரப்பிள்ளையாக கூட இருக்கலாம் அல்லது மகனாக இருக்கலாம். எத்தனை பெற்றோர்கள் சிறார் இலக்கியத்தை வாசிக்கிறார்கள், எந்த குழந்தைகள் என்ன புத்தகங்களை வாசிக்கிறார்கள் என்பது குறித்து பெரியவர்களுக்கு என்ன தெரியும், அவர்கள் எந்த புத்தகத்தை வாசிக்கிறார்கள், அந்த புத்தகத்தில் என்ன கருத்துகள் சொல்லப்படுகிறது அல்லது எந்த விஷயத்தை அவங்க பேசுகிறாங்கங்கிறத பற்றி பெரியவர்களுக்கு என்ன தெரியும். சென்னையிலே நடந்த ஒரு அதிசயத்தை சொல்லி தான் நான் பெரும்பாலும் அந்த விஷயத்தை எல்லா இடங்கள்லையும் சொல்லுவேன். கொரோனா காலகட்டத்தில் சென்னையில் இருந்த ஒரு குடும்பம், 2 குழந்தைகள், எல்லாருமே என்ன பண்ணாங்க, தொலைக்காட்சியும் மொபைல் ஃபோனில் மட்டுமே குழந்தைகளை சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக பார்த்தபோது அவர்கள் இதை 2ஐயும் விட்டுட்டு புத்தகம் வாசிக்க தொடங்கினார்கள். குடும்பத்தோடு உட்காந்து புத்தகம் வாசிக்கிறது, அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து இவங்களும் சேர்ந்து உட்காந்து வாசிக்கிறது. அப்படி ஒரு பழக்கத்தை, பயிற்சி மாதிரி அதை உருவாக்குனாங்க. அதனுடைய விளைவு அந்த 2 குழந்தைகளுமே புத்தகம் எழுதினாங்க. 2 குழந்தையுமே புத்தகம் எழுதினாங்க. அதான் ஆச்சரியம். அதில் பெண் குழந்தை எழுதினது புத்தகம் மகாராஷ்டிரா அரசினுடைய
பாடத்திட்டத்தில் அவள் எழுதின கதை அங்கே மொழிபெயர்க்கப்பட்டு போச்சு. நம்முடைய வாசிப்பு இயக்கத்தில் அது புத்தகமாக மாறியது. அவளோட இன்னொரு கதை, இந்த பையன் எழுதின புத்தகம், அது பால புரஸ்கார் விருது பட்டியலினுடைய குறும்பட்டியலில் இடம்பெற்றது. ஷார்ட் லிஸ்ட்டில் வந்தது. இந்த 2 அதிசயமும் சென்னையில் தான் நடந்தது. இந்த 2 அதிசயமும் அந்த குடும்பமே உட்கார்ந்து வாசிப்பதனால் விளைந்தது. அப்போ நம்ம குழந்தைகள் வாசிக்கவில்லை என்றால் நாம் வாசிக்கவில்லை என்று பொருள். அந்த குழந்தைகள் வேறு யாரும் இல்லை, அதையும் நான் அறிமுகப்படுத்தியிருந்தேன். ரமணா என்கிற பையன் சிம்பாவின் சுற்றுலா என்கிற அவனுடைய நாவல் தான் அந்த குறும்பட்டியலில் வெளிவந்தது. அவனுடைய அக்கா ரமணி, அவள் எழுதிய கதைகள் தான் மகாராஷ்டிராவிலும் சரி இங்கே வாசிப்பு இயக்கத்திலும் புத்தகமாக வெளிவந்தன. அப்போது குழந்தைகள் தயாராக இருக்கிறார்கள். குழந்தைகளை பெற்றோர்கள் நாம் எப்படி கையாள்கிறோம் அல்லது எப்படி எதிர்கொள்கிறோம், அவர்களிடம் எப்படி நாம் பழகுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் மட்டும் இப்போ வரைக்குமே சொல்லலாம், இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 50 குழந்தைகள் புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறார்கள். தமிழில் வேறு எந்த காலத்திலையும் அது கிடையாது. தமிழில் மட்டுமில்லை, பக்கத்தில் கேரளாவில் இல்லை, ஆந்திராவில் கிடையாது, கர்நாடகாவில் கிடையாது, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 50 குழந்தைகள் புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகங்களில் அவர்களுடைய சொந்த கதைகளை பாதி குழந்தைகளாக எழுதியிருக்கிறார். ரொம்ப முக்கியம் இல்லையா? அவர்களுடைய சொந்த கதைகளை பாதி குழந்தைகளாவது எழுதியிருக்கிறார்கள், பெரியவர்களுடைய தலையீடு இல்லாமல். இப்போ நாம் இது ஒரு பெரிய ஒரு முயற்சி. இந்த முயற்சியை நாம் தொடர்ந்து எப்படி வளர்த்தெடுக்க போகிறோம் என்பதுதான் தமிழ் சமூகத்தின் முன்னால் உள்ள மிகப்பெரிய சவால் என்று நான் கருதுகிறேன். அப்படி அந்த சவாலை ஒட்டுமொத்த, இன்னும் சொல்ல போனால் இன்னொரு வகையில் இந்த குழந்தைகள் தான் எதிர்காலத்தில் வரக்கூடிய இலக்கிய வாசகர்கள், எதிர்காலத்தில் வரக்கூடிய எழுத்தாளர்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய முன்னோடிகளை வாசிப்பதற்கு ஒரு தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் இந்த குழந்தைகள் தான் வர வேண்டும். இந்த குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்தால்தான் அவர்கள் நம்முடைய முன்னோடிகளை வாசிப்பார்கள், ஏன் நம்மையே வாசிப்பார்கள். இல்லைன்னா நம்ம வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும். ஒரு மிக முக்கியமான ஒரு பணி என்பது குழந்தைகளினுடைய வாசிப்பு என்பது. அந்த வாசிப்பை ஒட்டி இப்படியான நிகழ்வுகள் இன்னும் கூட கதை சொல்லல் வைத்திருக்கலாம். குழந்தைகள் கதை சொல்லியிருக்கணும். பெரியவங்க கதை சொல்கிறத விட குழந்தைகள் கதை சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு குழந்தைகளுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். அப்படியான ஒரு நிகழ்வை இந்த நிகழ்வை திட்டமிட்ட அருளுக்கு அருள் சொன்னார், 3:30 வர முடிஞ்சால் வாங்கன்னாரு. நான் தான் கட்டாயமாக எப்படி சீக்கிரம் போயிடணும், குழந்தைகள் என்ன செய்கிறாங்கங்கிறத பார்த்துடணுங்கிறதுக்காகத்தான் சீக்கிரமாகவே வந்தேன். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக நினைக்கிறேன். அபிமன்யு என்கிற ஒரு 6 வயது பையன் கேரளாவில் ஒரு 6 வயதில் அவன் எழுதிய கதைகளைத்தான் முதலில் மலையாளத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தேன். அது 2000. இப்போ மொழிபெயர்க்கும் பொழுது எனக்கு இருந்த ஆசை, இப்படி நம்முடைய குழந்தைகள் எல்லாம் கதை எழுத மாட்டார்களா அப்படிங்கிற ஆசை இருந்தது. நம்முடைய குழந்தைகள் கதை எழுதலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போது அங்கே கேரளாவை விட, மலையாளத்து மொழியை விட இன்றைக்கு தமிழில் குழந்தைகள், ஏராளமான குழந்தைகள் கதைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். மிக அபூர்வமான கதைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த கதைகளையும் நாம் வாசிக்க வேண்டும், பெரியவர்கள் வாசிக்க வேண்டும். அதை வாசிக்கும்போது தான் நம்முடைய குழந்தைகள் அனுபவங்களை எப்படி உள்வாங்கி அவர்களுடைய படைப்புகளில் எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம எல்லாருமே பொதுவாக என்ன நினைக்கிறோம்னா, குழந்தை இலக்கியம் தானே, சிறார் இலக்கியம் தானே, ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமை, எழுதுறது ரொம்ப ஈஸி, இதை கொஞ்சம் மொழியை எளிமைப்படுத்தினால் போதும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாமே நிறையா எழுத வர்றவங்கள்ட்ட இருக்குது. குழந்தை இலக்கியம்தான் மிகுந்த பொறுப்புணர்ச்சியுடன் எழுத வேண்டிய ஒரு இலக்கியம். மற்ற எந்த இலக்கியத்தையும் சரி தவறு என்று எல்லோரும் விலக்கி கொள்ளலாம், தெரிஞ்சு விலகி விடலாம், அதிலிருந்து விலகிடலாம், நாமளே விலக்கி வைத்து கொள்ளலாம். ஆனால் குழந்தை இலக்கியத்தை பொறுத்தவரை நாம் சொல்கிற, எழுதுகிற, மனதில் பதிகிற ஒவ்வொன்றும் பசுமரத்தாணி போல நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி குழந்தைகளினுடைய மனதில் பதிந்துவிடும் என்பதனால் குழந்தைகளுக்கு எழுதும்போது மிகுந்த பொறுப்புணர்ச்சியுடன் நான் எழுத வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். அந்த அபிமன்யு எழுதுகிற ஒரு கதை, அந்த ஒரு கதையை 6 வயசு பையன் எழுதின கதையை சொல்கிறேன். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, இந்த கதையை சொல்லி முடிச்சிடுறேன். அபிமன்யு சொன்ன கதை,
ஒரு நாட்டில் ஒரு பூ இருந்தது. அது திருடர்களின் பூ. அந்த திருடர்களை தேடி போலீஸ் வந்தார்கள். போலீஸினுடைய உடையை திருடி கொண்டு திருடர்கள் போய்விட்டார். இப்படி தான் கதையே. அவ்வளோதான். இது யார் திருடன் யார் போலீஸு அப்படிங்கிற இது இருக்கு இல்லையா? அந்த பையனுடைய ஒரு 10 கதை தான். 10 கதையுமே தத்துவார்த்தமான கதைகள். அலமாரியில் புத்தகங்கள் இருந்தன. எனக்கு கரெக்டாக சரியான வரிகள் ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. அலமாரியில் புத்தகங்கள் இருந்தன. புத்தகங்கள் ஒன்றுக்கொன்று பேசிக்கொண்டன. கண்ணாடி அலமாரியில் பூட்டு போட்ட அப்படி அந்த மாதிரி வரும். அலமாரியில் புத்தகங்கள் இருந்தன, ஒன்றுக்கொன்று பேசிக்கொண்டன. வீட்டினுடைய ஓனர் மறுநாள் காலையில் வீட்டிற்கு வந்து பார்த்தார். அலமாரி உடைந்திருந்தது, புத்தகங்களை காணவில்லை. நீங்கள் படிக்காத புத்தகத்தை வச்சுருந்து என்ன செய்ய? இதை ஒரு பையன் எழுதுகிறான். படிக்காமல் புத்தகத்தை அடுக்கி வச்சு பூட்டு போட்டு வச்சு என்ன செய்ய? இதை ஒரு 6 வயசு பையன் வந்து யோசிக்கிறான். யோசித்து வந்து அந்த கதையாக மாற்றுகிறான் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது மாதிரியான கதைகள் நம்முடைய குழந்தைகள். தூங்கிக்கிட்டு இருக்க அக்காவும் தங்கச்சியும் தூங்குறாங்க. தூங்கும்போது திடீர்னு அக்கா வந்து எழுந்திருக்கிறா. ஐயோ நேரம் ஆயிடுச்சே, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு, மணியை பாரு 8:30 ஆயிடுச்சு, நான் இன்னும் குளிக்கலை வைக்கலை அப்படின்னு அவள் வந்து படபடப்பாக வந்து எந்திரிச்சு ஓடுறா. பக்கத்தில் படுத்திருந்த தங்கச்சி சொல்கிறா, அக்கா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கா அப்படின்னு சொல்கிறா. இவ்வளோ தான் கதையே. இந்த பள்ளி குழந்தைகளினுடைய மனநிலையில் என்ன விதமான ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறது இருக்குல்ல. இப்படி ஒவ்வொரு கதையும் குழந்தைகள் வந்து வேறு வேறு வித்தியாசமாக வந்து யோசிக்கிறாங்க. ஒரு முயலும் ஆமையும் கதையவே ஒரு குழந்தை எழுதியிருக்கிறார். அந்த கதையில் முயலும் ஆமையும் சேர்ந்து போட்டியில் எப்படி ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறார்கள் என்று எழுதுகிறார். நம்ம வந்து வேறு மாதிரி எழுதுகிறோம்ல, அவங்க வந்து முயலும் ஆமையும் சேர்ந்து எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் முயல் வந்து ஆமை முதுகில் ஏறிக்கிடுது. அப்படி ஒரு கதையை வந்து ஒரு குழந்தை எழுதுது. இந்த குழந்தைகளிடம் இருந்து நாம் தான் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். நாம் என்ன நினைக்கிறோம்னா, குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் குழந்தைகளிடமிருந்து ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய குழந்தைகளுக்கான படைப்புகளை படைக்கும் போதும் சரி, குழந்தைகளை ஒருபோதும் தாழ்வாக நினைக்கக்கூடாது என்று நினைக்கிறேன். ஏதோ நம்மளோட சின்ன உயிர், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்ற எண்ணம் கண்டிப்பாக பெரியவர்களுக்கு இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். அதே போல் குழந்தைகளினுடைய படைப்புகளை நாம் வாசித்து குழந்தைகளுக்கு எந்த அளவிற்கு நாம் வந்து அவர்களை பாராட்டுகிறோமோ உற்சாகப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு அவர்களெல்லாம் எழுத்தாளர்கள். இப்போ சொல்லும்போது கூட ஒரு தோழர் சொன்னாங்களே, இவங்கெல்லாம் ஓவியர்களாகிடுவாங்க. அப்படிலாம் இல்லை. இந்த நேரத்தில் இவர்கள் ஓவியர்கள், அவ்வளோதான். குழந்தைகள் அப்படி தான் இருப்பாங்க. இந்த நேரத்தில் கதை சொல்லிகள். இன்றைக்கு புத்தகம் எழுதின அத்தனை குழந்தைகளும் நாளைக்கு எழுத்தாளர்களாகத்தான் கட்டாயம் ஆவார்கள்னு உறுதியே கிடையாது. அதிலெல்லாம் பெற்றோர்களும் தெளிவாக இருக்கணும், நாமளும் தெளிவாக இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் அவர்கள் கதை சொல்லிகள், இந்த நேரத்தில் அவர்கள் எழுத்தாளர்கள், அவ்வளோதான். அவர்கள் எதிர்காலத்தில் என்னவாக மாறுவார்கள் என்பதெல்லாம் வேற. ஆனால் அது அல்லாமல் முக்கியமான விஷயம், குழந்தைகளிடம் கல்யாணம் சொன்ன மாதிரி இந்த நம்முடைய மனித மாண்புகளை உருவாக்குவதற்கான வேலையை கலை செய்யும். எப்போவுமே அதுதான் கலையினுடைய வேலை என்பது. மனித மாண்புகளை உருவாக்கும், மனித மாண்புகளை உறுதிப்படுத்தும். அதற்காகத்தான் நாம் கலை இலக்கியத்தை குழந்தைகளிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். அது ஓவியமாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதன் வழியாக நாம் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய சமூகம், ஒரு எதிர்கால சமூகம் என்பது மிக சிறந்ததாக விளங்குவதற்கு இவை உதவி செய்யும் என்பதற்காகத்தான் நாம் இந்த குழந்தைகளிடம் இதையெல்லாம் கொண்டு செல்வதற்கான பல முயற்சிகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் அருள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.